ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்தை பார்க்கும் பொழுது மிக மிக வியப்பாக இருக்கிறது. என்னவென்றால், தெய்வமே வந்து நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஆனால் சிலர் அதை கண்டு கொள்ளவில்லை. சிலர் அதை கண்டு கொண்டாலும் அதை தொடர்ந்து ஒரு விஷயமாக எடுத்து அதை செய்வது கிடையாது. ஆனால் ஆபத்து வந்தவுடனும் தெய்வம் நம்மை விட்டு போய்விட்ட பிறகும் எதற்காக அதை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? தெய்வம் ஒருவனுடைய வாழ்க்கைக்கு வருகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் இப்பொழுது எதற்கு வந்து இருக்கிறேன் என்றால் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடம் இந்த விஷயத்தை சொல்ல சொன்னது. அதனால் தான் வந்திருக்கிறேன். மற்றபடி நான் தேவையில்லாமல் எல்லாம் ஒருவனிடம் பேசுவதோ தேவையே இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் தெய்வம் வருவது எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் உன்னுடைய வீட்டில் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய குலதெய்வம் என்னை அனுப்பியதற்கு காரணம் இந்த விஷயத்தை சொல்லதான். உன்னுடைய குலதெய்வத்திற்கு இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போவது சுத்தமாக பிடிக்கவில்லை. காரியம் என்னவென்றால் காரணமும் மிக பெருசு. அந்த பெண் வீட்டுக்கு போகாதே என்று சொல்லும் காரியமும் மிக பெருசு. ஏதாவது உனக்கு துன்பமாக இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு தெய்வம் போகாதே, இதை செய்யாதே, அது செய்யாதே என்று சொல்லும். எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் எந்த தெய்வமும் யாரையும் ஒதுக்காது. அதை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் படி எப்பொழுதும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெய்வத்துடைய எண்ணமாக இருக்கும். மற்றபடி வேறொன்றுமே அல்ல. தங்கமே, உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன், சொல்லிவிடுகிறேன். சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தொந்தரவுகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சொல்ல போனால் இது எல்லாம் நடப்பதற்கு அந்த பெண்ணின் வீட்டுக்கு நீ போனது மட்டும்தான் காரணம். அந்த பெண் யார்? அந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால், உன்னிடமே பேசிக்கொண்டு எப்பொழுதுமே உன்னிடம் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு அதிகமாக கண் திருஷ்டியை உன் மீது வைக்கிறார். உன்னிடம் எல்லா விஷயத்தையுமே கறக்கிறார். அதாவது, நீ இப்படி செய்வாயா, அப்படி செய்வாயா, அந்த விஷயத்தை செய்வாயா, இந்த விஷயத்தை செய்வாயா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக தெரிந்து கொள்கிறார் உன்னிடமிருந்து. ஆனால் எல்லா விஷயத்தையுமே நானும் பார்க்கிறேன். அவள் கண் வைப்பதற்காகவே தான் எல்லா விஷயத்தையுமே செய்கிறார். அதனால்தான் நான் உன்னுடைய தெய்வம் சொல்கிறது அந்த பெண்ணிடம் பேசாதே என்று. கண் வைப்பது எல்லாமே. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் வீட்டுக்குள் வரும் பொழுது நல்ல எண்ணத்தோடு வராமல் உன் வீட்டில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, உன்னுடைய வீட்டில் எது நடக்க வேண்டும், தப்பான விஷயம் நடக்க வேண்டும், இப்படியே யோசிக்கிறார். தெய்வங்கள் எப்பொழுதும் நல்ல இடத்தில், நல்ல எண்ணம் இருக்கும் இடத்தில் தான் இருக்கும். அதனால் தான் உன்னுடைய வீட்டில் அனைத்து தெய்வங்களுமே இருக்கிறது. ஏனென்றால் நல்ல எண்ணம் கொண்டவள் தான் நீ. அதனால் தான் எல்லா தெய்வமும் உன்னோடு இருக்கிறது. ஆனால் அந்த பெண், புரிகிறதா நான் என்ன பெண்ணை சொல்கிறேன் என்று இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறாயே, அந்த பெண் என்ன தெரியுமா செய்கிறாள்? எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் புகுந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. ஒரு மனிதனை அதிகமாக அழிப்பது போலவே பார்க்கிறார். கண்திஷ்டியானதை சாதாரணமாக நினைக்காதீர்கள். கண்திஷ்டியானது மிக மிக கொடூரமானது. அது ஒருவனுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே அழிக்கச் செய்யும். அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரியான நபர்களிடம் பேசாதீர்கள். அது மட்டுமல்லாமல், நீ ஒரு விஷயம் செய்யலாம் என்று முடிவெடுத்து வைத்திருந்தால் அந்த பெண் உன்னிடம் வந்து செய்ய முடியாது என்ற தைரியமான வார்த்தையை பேசும் பொழுதும் அந்த இடத்தில் தெய்வம் எப்படி இருக்கும்? நீயே யோசித்து பார். அவள் வீட்டுக்கு வருவது மிக 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 ஒரு தீய எண்ணம் கொண்டே வருகிறார். உன்னுடைய வீட்டில் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று. அது நிச்சயமாக எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டுமல்லாமல் அவள் இறந்த வீட்டுக்கு போய்விட்டோம், அதில் எந்த ஒரு குளியலும் இல்லாமல் வருகிறாள். அதே போல தான் குளிக்கும் பொழுதும் சரிதான். அதே நேரத்தில் அவள் குளிக்காமல் எப்பொழுதும் அதே அப்படியே ஒரு சுத்தமில்லாமல் வீட்டுக்குள் வருகிறாள். அது நிச்சயமாக எங்களுக்கு பிடிக்காது. தன்னுடைய வீட்டில் எல்லோரும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் தெய்வங்கள் நினைப்போம். ஆனால் இந்த பெண்ணோ சுத்தமே இல்லாமல்
எப்பொழுதுமே அழுக்கோடே இருக்கிறார். அது நிச்சயமாக எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு எப்பொழுதும் பிள்ளைகளா, அவர்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பெண்ணோ சுத்தமே இல்லாமல் மிக 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 மனதாலும் அழுக்காகவும் உடம்பிலும் அழுக்காகவும் அவள் இருக்கிறாள். இது நிச்சயமாக நீ நினைக்கிறாயா எங்களுக்கு ஒத்து வரும் என்று? நீ உன்னுடைய பூஜை அறையை எவ்வளவு அழகாக வைத்திருப்பாய், எவ்வளவு சுத்தமாக வைத்திருப்பாய். உன்னுடைய வீட்டில் நாங்கள் இருக்க ஆசைப்படுகிறோம் என்றால் அடுத்த பெண் உன்னுடைய பூஜை அறையை வந்து எட்டி பார்ப்பதும், அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதும் நாங்கள் எப்பொழுதுமே, ஒவ்வொரு நிமிஷம் கூட எப்பொழுதுமே எங்களுக்கு அது பிடிக்காது. நம்பு, நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் எல்லாமே இனிமேல் நல்லது நடக்கும். ஆனால் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடாது. இனிமேல் எல்லாமே நீ நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும். தெய்வம் என்ன சொல்கிறதோ அதுபோல் நடந்து கொள். உன்னுடைய வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் சொல்கிறோம். தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, அது போலவே நடந்து கொள். அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். காலம் முழுவதும் எங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து பார். உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு சிறிய தொந்தரவும் வராது. இந்த பெண்ணை மட்டும் வீட்டுக்குள் விட்டாயானால் தெய்வங்கள் நிச்சயமாக எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எங்களோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவோம். நிச்சயமாக நீங்கள் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற பெண்கள், சுத்தமில்லாத பெண்களை வீட்டுக்குள் விடாதீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். நான் சொல்லும் பொழுது எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. நான் எதுவாக இருந்தாலும் உனக்காகத்தான் சொல்வேன் என்று தெரியும் தானே. நிச்சயமாக நீ என்னை நம்புவாய் என்று நான் நினைக்கிறேன். காலம் முழுவதும் உன்னுடைய குலதெய்வமும் அனைத்து தெய்வமும் உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் சுத்தமில்லாமல் இருக்கும் இந்த பெண்ணை தயவு செய்து உன் வீட்டுக்குள்ளும் நீ தயவு செய்து விடாதே. அதற்கு பிறகு தெய்வம் வெளியேறி விட்டது என்றால் திரும்பி அழைப்பது மிக 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 கஷ்டமாகிவிடும். தங்கமே, உன்னுடைய அப்பாவாக நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எது நடந்தாலும் நிதானமாக இரு. உன்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இனிமேல் வரும் பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டு எல்லா காரியமும் இதுவரைக்கும் நீ செய்தது போதும். இனிமேல் பொறுமையாக இரு. என்னிடமிருந்து உத்தரவு கிடைக்க நீ அடுத்தடுத்த வேலையை நீ செய்யலாம். அவசரப்பட்டு இறங்கி எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டு மனதை குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். இனிமேல் எல்லாம் நல்லதே. ஓம் சாய்ராம்.